வணக்கம்ங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்கீங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இங்கே இருக்குதுங்க. இது கிட்டத்தட்ட 16 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த 16 வருஷம் காலகட்டங்களில் நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுங்க, நிறைய சுவிச்சமாக இருக்காங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும் பார்க்குறதுனாலங்க வேறு எந்த கஷ்டமே இல்லைங்க. கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்குறோங்க. இப்போ வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க அனுப்பிச்சொல்ல விட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும் பார்க்குறதுனால நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுங்க, நிறைய ப்ரொஃபைல் இருக்கிறனால அவங்களே நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி நீங்களும் நேரடியாகவே பேசிக்கலாமுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்க் அனுப்பிச்சி விட்டா நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாமுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்கன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீோ அதே மாவட்டத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் சரௌண்டிலே எடுத்துக்கலாமுங்க. படித்த பையனும் எடுத்துக்கலாமுங்க, பிஸ்னஸ் பண்ணுற பையன்கள் இருக்காங்க, என்ன சொல்கிறதுங்க, டிஏபி ஜாதகமும் நம்மள்ட்ட நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கொங்கு வெள்ளாளர் சேர்ந்த அனைத்து ஊர்கள்லேருந்துமே எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் நிறைய நண்பர்கள் மூலியமாகவும் கல்யாணம் முடிஞ்சுன்னா அவங்க பார்த்து 100 பேர்த்துக்கு சொல்கிறதுனால அவங்க மூலியமாக அனுப்பிச்சி விட்றாங்க. யூடியூப்பை பார்த்துட்டு நிறையா அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறையா வந்துட்டு இன்றைக்கி கூட 20 ஜாதகத்துக்கு மேலே வந்திருக்குதுங்க. பசங்க ஜாதகம் 15 ஜாதகம் வந்துச்சுங்க, பிள்ளை ஜாதகம் 6 7 ஜாதகம் இன்றைக்கி வந்துச்சுங்க. எல்லாமே வந்து ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க தான் வந்திருக்குங்க. இன்றைக்கி பசங்களும் ஐடியில் வேலை பார்க்குற பசங்க தான் வந்திருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளரை சேர்ந்த அனைத்து நண்பர்களும் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி வந்துங்க சத்தியமங்கலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்குங்க, கோபிலேருந்து வந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து வந்துட்டு இருக்குதுங்க, ஈரோட்லேருந்து வந்துகிட்டு இருக்குதுங்க, பவானியிலேருந்து அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க, காங்கேயம்ங்க, பெருந்துறைங்க, சென்னிமலைங்க, அதே மாதிரி சிவன்மலைங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பல்லடம்ங்க, அதே மாதிரி பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டைங்க, மடத்துக்குளம்ங்க, குடிமங்கலம், வேலாயுதம்பாளையம்ங்க, அதே மாதிரி கரூர், நாமக்கல்லுங்க, சேலம், சங்ககிரிங்க, பெருந்துறைங்க, திருச்செங்கோடுங்க, பழனிங்க, ஒட்டஞ்சத்திரம், பெரியதாராபுரம், சின்னதாராபுரம், இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்துங்க, சென்னையிலேருந்தெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொந்த பிஸ்னஸ்க்காக போயிருப்பாங்க, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாதிரிலாம் போயிருப்பாங்க. அங்கே இருந்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகங்க, அதே மாதிரி வெளிநாட்டிலே டாக்டருக்கு படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்குற ஒர்க் பண்ணுற பசங்க ஜாதகம், பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகம் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. இது மேரேஜ் நிறையா முடியுதுனாலங்க, ப்ரொஃபைல் நிறையா இருக்கிறதுனால நீங்களாகவே செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களாகவே செலெக்ஷன் பண்ணிங்க, நீங்களாகவே நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணிங்க, நீங்களாகவே பொண்ணு வீடாக இருந்தாலும் பையன் வீடாக இருந்தாலும் நீங்களாகவே ஃபோன் நம்பர் வாங்கி அதிலே இருக்குங்க, ஃபோன் நம்பர் எடுத்து நீங்களாகவே பேசி திருமணத்தை முடிச்சுக்கலாமுங்க. இந்த மாதிரி தானுங்க எல்லாமே இது பெரிய டிசிஷன் தாங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துட்டீங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை அப்படி இல்லை அப்படின்னு இது நிறையா யூடியூப்பில் விட்றாங்க, ஃபேஸ்புக்கில் விட்றாங்க, அப்படி இப்படின்னா நீங்கள் பார்த்து நினைக்க வேண்டியது இல்லைங்க. என்னை சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் நடிச்சிங்கனாலே என்னோடய பயோடேட்டா, ஆஃபீஸ் பயோடேட்டா எல்லாமே வந்துடுங்க. யூடியூப்பில் அஜய் கொங்கு மேட்ரிமோனி நடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நான் மட்டும் பேசியிருப்பேனுங்க, ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருப்பேனுங்க. அந்த வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இந்த முருகனரெலாம் நிறைய கல்யாணங்கள் முடிகிறதுனாலங்க நான் இந்த வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம அது குறிப்பாக கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, வேறு எந்த கம்யூனிட்டியும் இல்லைங்க, அவங்க கோச்சிக்காதீங்க, கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜாதகம் வந்து எனக்கு நிறைய அந்த முருகன் அருளால் வரதுனாலங்க, அந்த முருகன் அருளால் நிறையா திருமணங்களும் முடியுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரிக்கு, நீங்கள் நினச்ச மாதிரிக்கு உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கிட்டு தாங்க நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த யூடியூப்பை பார்த்துட்டு உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் குலதெய்வத்து அருளாலும் உங்கள் முருகன் அருளாலும் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நீங்கள் நினச்ச காரியம் கைகூடுன்ட்டு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோ பாட்டு எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி விடுங்க. எத்தனையோ பொண்ணுங்க பசங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் இல்லாமல் பையனுக்கு இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களால இப்போ ஒரு கல்யாணம் முடியட்டுமுங்க.
நீங்கள் அனுப்பிச்சி விட்டு இந்த மாதிரி மேரேஜ் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பெருமைங்க, எனக்கு ஒரு பெருமை, எல்லாத்துக்கும் ஒரு பெருமை தானுங்க. கல்யாணம்ங்கிறது வந்து இறைவன் கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம். கல்யாணம்ங்கிறது வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்கு சமம்ங்க. எப்படி ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்துகிறோமோ அது மாதிரி தாங்க ஒரு கல்யாணம்ங்கிறதுங்க. எல்லா ஊர் கூடி ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிறோம், அதே மாதிரி தாங்க எல்லாம் சேர்ந்தாங்க ஒரு கல்யாணத்தை நடத்துகிறோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் எல்லா இந்த வீடியோ பாட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கட்டுங்க. அவங்களும் குழந்தை குட்டியோட நல்ல சந்தோஷமாக இருக்கட்டும்ங்க. அதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்குங்க. இந்த வீடியோ போட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாம் பார்க்கட்டுங்க. எல்லா ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க. நல்லதே நடக்கட்டும். நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுங்க. தொட்டது விலங்கும் வச்சது செழிக்கும்னு சொன்ன மாதிரிங்க அந்த முருகன் அருளால் உங்கள் தொழில் சிறக்கட்டும்ங்க, விவசாயம் செழிக்கட்டும்ங்க, நாடு செழிக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கணும். 100 வருஷத்துக்கு தாங்க என்னோடய பிரார்த்தனைங்க. அந்த முருகப்பெருமானால் எல்லாம் நல்லதே நடக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனிங்க, ஒட்டஞ்சத்திரங்க.